ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். காலையில் தூங்கி எழுந்துச்சி ஃபோனை பார்த்தா ஜியோவிலேருந்து ஒரு மெசேஜ் என்னென்னு பார்த்தா விஷ் யூ ஹாப்பி பர்த்டேன்னு வருது. ஸோ அப்புறமா தான் நமக்கு புரிஞ்சுது, இன்றைக்கி நமக்கு பிறந்தநாள் போல் அப்படி சொல்லிட்டு காலையில் எழுந்துச்சி குளித்து நெத்திலெலாம் பட்டையை போட்டு வீட்டில் சாமியை கும்பிட்டுட்டு அம்மாக்கிட்ட ஒரு ஆசீர்வாதத்தை வாங்கியாச்சு. இப்போ நம்ம கோவிலுக்கு போகிறோம். முருகன் கோயில், நல்ல நாள் வேறு பிறந்திருக்கோம். ஒரு முருகர் கோயிலுக்கு போயிட்டு இந்த வருஷத்தை நமக்கு நல்லா கொடுக்கணுன்ட்டு முருகன்கிட்ட ஒரு வேண்டுதலை போடுவோம். வாங்க போகலாம். இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோன்னா, திருக்கோயிலூரில் ஹாஸ்பிட்டலுக்கு ஆப்போசிட்டில் இருக்க முருகர் கோயிலுக்கு தான் வந்தோம். வர வழியில் செம கூட்டம். என்னென்னு பார்த்தா இன்றைக்கி நம்ம ஊர் ஆற்று திருவிழா. கோவிலுக்கு வந்துட்டு அப்படியே ஆற்று திருவிழாவையும் பார்த்துட்டு அப்படியே வீட்டுக்கு போகலான்னு முடிவு பண்ணிட்டேன். கோவிலுக்கு வந்தாச்சு. அப்படியே உள்ளே போயிடுவோம். இந்த கோவில் எனக்கு எப்பயுமே ரொம்ப பிடிச்ச ஒரு கோவில். வந்தீங்கன்னா இந்த பக்கம் வந்தீங்கன்னா கோவிலுக்கு போய் பாருங்கள். அப்படியே இங்கே வந்தோம்னா ஒரு சுற்றி பார்த்தீங்கன்னா உட்கார்றதுக்கு கொஞ்சம் இடம் இருக்கும். அங்கே ஒரு 1/2 hour அப்படியே உட்காந்துட்டு போனோம்னா நமக்கு கொஞ்சம் நிம்மதியாக இருக்கும். பிள்ளையாருக்கு ஒரு வணக்கத்தை போட்டுட்டு உள்ளே போயாச்சு. உள்ளே போனோடனே முருகர் நம்மளை பார்த்துட்டு, வாப்பா பிறந்தநாள் பையா எப்படி இருக்க, நல்லா இருக்கியான்ட்டு பார்த்தவொடனே கேட்டார். அவர்கிட்ட அப்படியே கொஞ்சம் நேரம் பேசி நின்றுட்டு அப்படியே சரி நானும் இந்த ஆண்டு எனக்கு நல்லபடியாக வைப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கோயிலை ஒரு 3 சுற்றி பார்த்துடலான்னு வந்தோம். அங்கேயும் பார்த்தா முருகன் நமக்காக அருள் கொடுத்தாரு. அப்படியே கோயிலெல்லாம் சுற்றி பார்த்துட்டு வீட்டுக்கு கிளம்பியாச்சு. கடைசியாக வரும்போது முருகர் பார்த்து போயிட்டு வாப்பான்னாரு. அப்படியே அவர்கிட்டையும் ஒரு பாய் சொல்லிட்டு அப்படியே வீட்டுக்கு கிளம்பியாச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பார்க்கலாம். பாய்.